இந்த கல்யாண வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து மீல்ஸ் தான் பரிமாறுவாங்க யூஸ்வலாக. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக டாக்டர் நல்லா சாப்பிட்டா மீல் சாப்பிட்டாலும் எங்கள் அம்மா வந்து ஆன்டாசிட் டேப்லெட்டோ இல்லாட்டி கார்பனேட்டட் ட்ரிங்கோ குடிக்க சொல்கிறாங்க செரிக்கலைன்னா அது தேவையா நிஜமாக? யூஸ்வலாக இந்த கல்யாண வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து மீல்ஸ் தான் பரிமாறுவாங்க யூஸ்வலாக. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக இதில் ப்ராப்பர் கான்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு வெஜிடேரியன் மீலில் அவங்க ஃபைபர்ஸ்க்கு, ப்ரோட்டீன்ஸ்க்கு, கார்போஹைட்ரேட்ஸ்க்கு எல்லாமே ஈக்குவலாக தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு கூட்டு இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், சரிங்களா? ரெண்டுமே வெஜிடேரியன் சோர்ஸு. சின்னதாக கீரை வச்சுருந்தாங்கன்னா அது க்ரீன் சோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடில் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம், ஒரு அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், நம்மளோட வெயிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ எடுத்துக்கணும், அந்த அளவு நம்ம என்ன வேலை செய்கிறோம். ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனுக்கு நிறைய கேலரிஸ் தேவைப்படும், அவங்க நிறைய ரைஸ் எடுத்து. நீங்கள் ஒரு டெஸ்க் ஜாப் பண்ணுறவங்க, ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அளவு கம்மி, அவ்வளோதான். அதை கான்ஸ்டியூன்ஸை நல்லா பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு காரக்குழம்பு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது புளிப்பு தன்மை டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை நிறைய போட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பாரோ இல்லை டாலோ யூஸ் பண்ணால் அது ப்ரோட்டீன், லெக்யூம்ஸ் தான் உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிர், ப்ரோபயோட்டிக், இது எல்லாமே செரிமானத்துக்கு ரசம். இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹோல் மீலே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் டைஜஸ்டிவ் மீலாக தான் இருக்குது. பட் நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு டேஸ்ட்டுக்காக கன்சம்ஷனை ஹை ஆக்கிக்கிறோம். அந்த கன்சம்ஷனை கம்மி பண்ணால் இந்த டயட்டே நல்ல டயட்டு தான்.